எழுப்புதல் கூட்டத்திலே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவரே, இன்றைக்கு இந்த மகிமையான கூட்டத்திலும் உங்களுடைய நல்ல ஆவி வாலிப பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசி வாலிப பிள்ளைகள் சபையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுடைய கிருபையுள்ள வசனத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இந்த செய்தியை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. இந்த செய்திக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறோம். கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கவனிப்போம். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற தலைப்பில் நாம இந்த வாலிபர் கூட்டத்துக்கான செய்தியை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த மார்க் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொண்டு கவனிங்கள். கைதி இருந்தால் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசையில் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து இந்த வசனம் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே கவனிங்க, நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் 4 திசையிலிருந்து தன் தூதர்களை அனுப்பி அந்த வருகையில அவர் தம்மோடு கூட ஜனங்கள் என்ன செய்வாராம், தன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வார். அதுல இங்கே குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். என்னன்னா, தாம் தெரிந்து கொண்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா? அல்லேலூயா. இந்த அருமையான வாலிபர் கூட்டத்துக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் யார் முதலாவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதம் சொல்லுகிறபடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். எதாச்சையாக நீங்கள் சபைக்குள்ளாக வந்து விடவில்லை. யாரோ சொன்னாங்க அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மையான காரியம் எது என்றால், தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 1:4 சத்தமா படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். ஆண்டவரை குறித்து இங்கே வேதவசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எந்த காலகட்டத்தில் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் அழகா சொல்லுகிறது. கவனிங்க, உலகம் தோன்றுகிறதற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்ப தெரிந்து கொண்டாரா உங்களை? சொல்லுங்க சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க. எப்ப தெரிந்து கொண்டாரா? தேவன் உலகம் தோன்றுகிறதற்கு முன்னே. அப்ப நல்லா கவனிங்க, உங்க தாய் தகப்பன் உங்களை பார்க்கிறதுக்கு முன்னே, உங்கள் நண்பர்கள் உங்களை பார்க்கிறதுக்கு முன்னே, உங்க சொந்த பந்தங்கள் உங்களை பார்க்கிறதுக்கு முன்னே, ஆமென், முதல் உங்களை தெரிந்து கொண்ட ஒரு நபர் இருக்கிறார்னா அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. தேவாதி தேவன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர்தான் உங்களை முதலாக தெரிந்து கொண்டவர். இந்த பூமியிலே செடி பூண்டுகள் சகலவற்றையும் உண்டாகுவதற்கு முன்னாலே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டாராம்? கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை சூஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். உங்களை செலக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். அதனால் நீங்கள் விசேஷித்தமான கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன்னா
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தில் எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்க விசேஷமானவர்கள் என்று நான் சொல்ல முடியும். எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான வாலிப பிள்ளைகள். அதனால் நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிப்போம், இந்த எழுப்புதல் கூட்டத்திலே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது எந்த ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை அறியாத வாலிப பிள்ளைகள் அநேகர் உண்டு சபையிலே. அநேக வாலிப பிள்ளைகள் நினைக்கிறது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமையில வந்து தேவனை ஆராதித்து விட்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, தெரிந்து கொண்டார் அப்படின்னு நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க. அதல்ல, தேவன் உங்களை தெரிந்து கொண்டதான நோக்கம் நிறைய இருக்குது. வேதத்துல நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களை ஏன் நான் தெரிந்து கொண்டேன், எதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய நோக்கங்களோடு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வெறும் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு வந்து போவதற்காக மட்டுமல்ல, தேவன் உங்களை பல நோக்கங்களுக்காக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்தியில நாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு காரியம், நிறைய விஷயங்கள் இருக்குது தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நோக்கம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவன் உங்களை ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து. முதலாவது, தேவன் ஏன் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார் என்றால், என் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை எழுதுவோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை படியுங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1:27. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிச்சீங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த வசனத்துல பாருங்க, தேவன் பைத்தியமான நம்மை இந்த உலகத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று ஆவியானவர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிப்போம். முதலாவதாக, ஞானிகளை வெட்கப்படுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்குங்க? எதுக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. சிஸ்டர், எதுக்கு தெரிந்து கொண்டார்? உங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டாரா? சத்தமா சொல்லுங்க. இதை சொன்னதான் நம்ம ஒரு மாதிரி இருக்கும். ஐக்கியங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் நாமெல்லாம் சொல்லுங்க, தேவன் சூஸ் பண்ண நம்மள எப்படிப்பட்ட ஆரம்பம் ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதா? உண்மை அதுதானே. அல்லேலூயா. ஐக்கியங்களை தான் செய்தார் ஆண்டவர், தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல பைத்தியம் என்று சொன்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது என்னன்னா, கீழ்பாக்கம் மருத்துவமனை, மனநல மருத்துவமனையில் இருக்கிறவங்க பாருங்க. யாரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, பாஸ்டர், அந்த லிஸ்ட்ல எங்க என்ன பண்றீங்க? நாங்க வாலிப கூட்டத்திலிருந்து கலந்து கொண்டெல்லாம் வந்திருக்கிறோம். எங்களை போய் மனநல ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆளு கூட எங்க என்ன பண்றீங்க பாஸ்டர், எங்களை ஜாயின் பண்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல இல்ல, அதுல உங்களை நான் ஜாயின் பண்றேன். ஸ்தோத்திரம். நல்ல கண்டம். பைத்தியம் என்று சொன்னா என்னன்னா, சரியான சிந்தை இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே பைத்தியக்காரன். சொல்றது புரியுதா? சரியான சிந்தை இல்லாமல் நீங்கள் பேசப்படுகிற பேச்சு எல்லாமே பைத்தியக்காரன் தான். புரியுதா உங்களுக்கு? பைத்தியமான என்ன அர்த்தம்? மனநல மருத்துவத்தில் இருக்கிறவங்க, அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் பைத்தியத்தினுடைய சூழ்நிலை சொல்ல வேண்டுமானால், சரியான சிந்தை இல்லாமல் நாம நடந்துக்கிறோம் பார்த்தீங்களா, நடக்கை, அது எல்லாமே என்ன வேலைதான்? என்ன வேலைதான் சொல்லுங்க? பைத்தியக்காரன் தான், பைத்தியமானதான்.
சரியான சிந்தை இல்லாமல், நிதானம் இல்லாமல் பேசப்படுகிற பேச்சு எல்லாம் யார்தான்? என்ன லிஸ்ட் தான்? ஐடிகாரர் தான். உதாரணத்துக்கு பைபிள்ல நாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். நேரம் அதிகமான எழுதுனால. ஆனா நாபாலை குறித்து அவருடைய மனைவி சொல்லும் போது சொல்லுகிறான், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவனோட பைத்தியமும் இருக்குது. அவனும் மனநல மருத்துவமனை சேர்க்கப்படல. ஆனா பைத்தியமான சிந்தை அவனுக்கு இருந்துச்சு. சொல்றது புரியுதுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிஸ்டர் பிரதர். ஆண்டவர் கூட ரட்சிக்கப்படாத போது நீங்களும் நானும் அப்படிதானே இருந்தோம் இல்ல? எதையெல்லாம் சிந்திக்க கூடாதோ அதையெல்லாம் சிந்திச்சு, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்து பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கையை நாம கிறிஸ்துவுக்குள்ளாக வராத போது வாழ்ந்தோம். எத்தனை பேர் உண்மை பாஸ்டர்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய பேர் அப்படிலாம் இல்லை போகும். நல்லா கையா புரியுதா? இல்ல எதெல்லாம் செய்யக்கூடாதோ நமக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு சத்தியம் நமக்கு இல்லை. அதனால நம்ம மனம் விரும்புறது போல நம்ம சிந்தை என்னெல்லாம் சொல்லுதோ அவைகளை எல்லாம் தாறு மாறான காரியங்களை நம்முடைய சிந்தை நமக்குள்ளாக இருந்து சொன்னது. அவைகள் எல்லாம் செய்து 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 நிறைய ப்ராப்ளத்துக்குள்ள நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்? மாட்டிக்கொண்டோம். புரியுதுங்களா? சாத்தான் தவறான சிந்தைகளை நம்மை சிந்திக்க வைத்து நிறைய ப்ராப்ளத்துக்குள்ள நம்மளை பிசாசு மாட்ட வைத்து விட்டான். எதையெல்லாம் நம்ம பேசக்கூடாதோ அப்படிப்பட்ட பேசக்கூடாத தவறான சிந்தை நமக்கு உருவாக்குனாலே பேச்சுகள் எல்லாம் தாறுமாறாக வந்து அநேகருடைய உள்ளங்களை நாம் காயப்படுத்தின ஒரு பைத்தியமான ஒரு வாழ்க்கை தான் ரட்சிக்கப்படாத போது நாம வாழ்ந்து கொண்டு வந்தோம். எத்தனை பேர் அது உண்மைன்னு சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி அப்படிதான் உண்மைதான். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம். உண்மை. நீங்களும் நானும் எல்லாரையும் குறித்து வேத பார்த்தா சொல்லுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் ஐத்தியமானவைகளை உலகத்தை செஞ்சு நம்மளை தெரிந்து கொண்டார். இப்போ சர்ச்சில் நாம ஒருத்தர் கூட என்ன செய்ய முடியாது தேவனுக்கு முன்னாடி. சொல்லுங்க, நான் செம்ம ஆளு, நான் பயங்கர டேலண்ட் உள்ள ஆளு, நான் அப்படியே பயங்கரமான ஞானியான ஆளு, ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. ஒரு வாலிபுள்ளே சொல்ல முடியாது. காரணம், நீங்களே யாரா தேவனுக்கு முன்பாக சத்தமா சொல்லணும். சொல்றது பைத்தியங்கள். பைத்தியங்களை தான் தேவன் நினைச்சிருக்கிறார், இருந்திருக்கிறார். அந்த ஒரு ஸ்தோத்திரம். ஆனா நல்ல கவனி. இப்போ ஒரு கேள்வி, அசல் பைத்தியமா இருக்கிற எங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உண்மைதான். இந்த பைத்தியமா இருக்கிற எங்களை வைத்து ஞானிகள் எப்படி தேவன் வெட்கப்படுத்த முடியும் என்கிறதான ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருந்து எழும்பும். உண்மைதானே? பைத்தியங்கள் தான் நாங்கள். தேவ வசனத்தின்படி உண்மைதான், அதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். பைத்தியக்காரத்தனமான வேலைகளை தான் நாங்கள் செய்தோம். ஒரு வாலிபன் ஒரு முறை என் வீட்டுக்கு வந்தான். அவன் அப்படியே பிரம்ம பிடித்தது மாதிரி அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கும். அப்ப நான் கேட்டேன், ஒன்னே ஒண்ணு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கல்பாக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்ன சூழ்நிலை கேட்ட போது நான் சொன்னான், யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய ஊனத்தை அநேகர் கேலி செய்து கிண்டல் செய்து என் மனம் நோகப்படி செய்கிறார்கள். ஆதலால் எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் சூசைட் பண்ணிக் கொள்ளலாமா என்று சிந்திக்கிறேன் பாஸ்டர். நான் சிரிச்சுட்டான். அப்படியாப்பா, தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட நான் பேச ஆரம்பித்தேன். சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது என்ன சிந்தனை? அது சத்தமா பேசணும், சொன்ன கரெக்டா சொன்னோம். பைத்தியக்கார சிந்தை, பைத்தியக்கார சிந்தை. ஏன்னா தெளிவுள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? பூமியில வாழணும்னு ஆசைப்படுவான். புரியுதா? 1000 பிரச்சனைகள் நம்ம போராட்டம் வந்தாலும் வாழணும் தான் விருப்பம் இருக்கும். ஆனால் இப்படி நாம் தற்கொலை செய்து கொள்ள போகலாம் என்ற ஒரு சிந்தை எனக்குள் வருகிறது. ஆதலால் தான் உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அந்த வாலிபுள்ள சொல்லும் போது கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் சொன்னேன், நீங்க அந்த ஒரே ஒரு சின்ன ஊனத்தை பார்த்து நீ சொல்ற தம்பி, ஆனா உங்ககிட்ட எவ்வளவு
திறமையான பாசிட்டிவ் காரியம் உங்ககிட்ட இருக்குது தெரியுமா அப்படின்னா ஒரு முறை அப்படி நான் பார்த்தேன், ஆச்சரியமா பார்த்தேன். நான் சொன்னேன், நீ எவ்வளவு அழகா இருக்கலாம் அப்படின்னு. ஆமா எவ்வளவு அழகா இருக்கு, காலம்தான் உனக்கு கொஞ்சம் தாங்கி நடக்கிறத தவிர நீ எவ்வளவு அழகா. ரெண்டாவது நான் கேட்டேன், நீ வேலைக்கு போறியான்னு கேட்டேன். வர பாஸ்டர் வரல, நீ வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கேட்டேன். கொஞ்சம் ஆச்சரியத்தோட. அடுத்தது, நீ சம்பாதிச்சு உங்க வீட்டுக்கு கொடுக்குறியா? கொடுக்குற, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சொன்னேன். கொஞ்சம் ஆச்சரியம். நான் சொன்னேன், ஒன்ன கிண்டல் பண்ணவங்க உன் பாதத்துக்கு வர ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதா? அதனால உனக்கு அழகு இல்லையா, உனக்கு திறமை இல்லையா, உனக்கு தாழ்வு இல்லையா, நீ உழைக்கிற உழைப்பாளி இல்லையா, புரியுதா? இவ்வளவு காரியத்தையும் நீ வைத்துக் கொண்டு ஏதோ ஒருத்தர் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணாங்க, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றியே, பைத்தியக்கார சிந்தையை விட்டு முதல்ல நீ வெளியே வான்னு சொன்ன போது அப்பதான் அவன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறுக்கத்தை விட்டு கொடுத்தான். கடைசியா நான் ஜெபம் பண்ணும் போது கண்ணிலிருந்து தலையா தண்ணீர். அல்லேலூயா. கண்டது தண்ணீராய் வந்தது. ஆண்டவரே ஒப்புக்கொடு, ஆண்டவரே வாலிபர்களே கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கும் அந்த தம்பி கர்த்தர் உணரலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்படிதான் பாருங்க, ரட்சிக்கப்படாத போது நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத சிந்தனையெல்லாம் சிந்தித்து தாறு மாறாக நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம், பைத்தியகார தரமான காரியம் செஞ்சிட்டோம். ஆனா ஆண்டவர் நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட பைத்தியங்களா இருக்கிற நம்மை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கவனிக்கப்பா என்ன செய்யறாரு, சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஞானிகளையே நீ வெட்கப்படுத்துற அளவுக்கு உன்னை சிறந்த ஞானவானாக மாற்றும்படி கர்த்தர் உன்னை சபைக்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். கரங்களில் ஆண்டவரை ஸ்தோத்திரமா. அல்லேலூயா. பைத்தியங்களா இருக்கிற நாம் பைத்தியகார தனமாகவே இருந்து ஒரு ஞானியை நம்ம வெட்கப்படுத்த முடியாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அப்படியே இருக்க விரும்பவில்லை. காரணம் என்ன செய்யறார், ஆண்டவருக்கு மாறாக பைத்தியங்களா இருக்கிற நம்மை ஞானியை விட மேலான ஞானிகளாக தேவன் நம்ம என்ன செய்யறாரு, மாற்றும்படியான கிருபைகளை வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு கொடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உங்களை சிறந்த ஞானமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றி விடுகிறார் என்பதுதான் அல்லேலூயா உண்மையான சத்தியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சபைக்குள்ள இருக்கிற நிறைய சில ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்படாத போது இருந்த இப்ப செய்கைகளும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்றிலிருந்து செய்யலாம், ஆனா அநேகர் என்ன செய்வீங்க, இல்ல பாஸ்டர். உண்மைதானே? இல்ல பாஸ்டர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அப்படி? எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? ரட்சிக்கப்படாத போது செய்த அந்த பைத்தியமான செயல்கள் இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை செய்யவில்லை பாஸ்டர் மட்டும் கை தூக்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கை தூக்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான், எல்லா விஷயத்திலும் நீங்கள் மனம் திறந்து விட்டு என்று சொல்ல முடியாது. ஆனால் எதையெல்லாம் ஒரு சில காரியங்கள் தேவனோடு பேசி இடைப்பட அநேக காரியங்களை விட்டு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, மனம் திரும்பி பைத்தியக்காரத்தனமான செயல்களை விட்டு என்ன பண்ணிருக்கிறீங்க, மனம் திரும்பி இப்பொழுது உங்களை பார்த்தா இந்த தம்பியா இந்த தங்கச்சியா சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் ஒரு சலாம் போடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி என்ன நடக்குது, உங்கள் ஆண்டவர் என்ன செய்யறாரு, படிப்படியா உங்களை ஞானவானாக மாற்றிக்கொண்டே வருகிறார். சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? புரியுதுன்னு சொல்றவங்க நல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஞானவானாக கொஞ்சம் கொஞ்சமா தேவன் என்ன செய்யறாரு, உங்களை ஞானவானாக மாற்றி 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 சபையிலே தேவன் உங்களை மாற்றி மாற்றி என்ன செய்யறாருன்னா, உங்களை ஞானிகளையே வெட்கப்படுத்துகிற அளவுக்கு சிறந்த ஞானிகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை ஆண்டவர் மாற்றத்தான் வாலிப வயதிலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் உங்களை ஞானவான்களாக ஆண்டவர் ஞானவான்களாக மாற்ற விரும்புகிறாரா? ஆனால் நல்ல கவனிக்க, உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவை. சர்ச்சுக்குள்ள நீங்க வர உங்களுடைய வாழ்க்கையை தேவன் சிறந்த ஞானிகளை வெட்கப்படுத்தி அளவுக்கு உங்களை ஞானவானா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதான் சத்தியம். ஆனா நீங்கள் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அது நடக்காது. நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா
வரீங்க? சொல்ல வரீங்க நிறுத்துறீங்க. ஒப்பு கொடுக்கறதுனா என்னதான் இன்னும் அத சொன்னா சொல்லுங்க. பைத்தியக்காரத்தனமா தான் இருப்பீங்க. சொல்றது புரியுதா? ஆனா ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளையை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஞானிகளுக்கு ஞானியாக மாறிவிட ஆண்டவர் கிருபை தந்து விடுவார். பைத்தியக்கார வேலை தான் உங்களுக்கு இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப எந்தெந்த விஷயத்திலெல்லாம் தேவன் உங்களை ஞானவன்களாக தேவன் மாற்ற விரும்புகிறார், தேவனுடைய ஞானம் ஒரு ஞானியே நீங்க வெட்கப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் சில காரியங்களை உங்களை இடத்திலே செய்யும்படி ஆண்டவர் இந்த நாட்களிலே கேட்கும்படி வந்திருக்கிறார். செய்ய வேண்டும். 3 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்ல போகிறேன். எத்தனை பேருக்கு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு ஞானம் வேணும் பாஸ்டர்? எத்தனை பேர் சொல்றாங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட அல்லேலூயா என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு சிலர் 1-2 பேருக்கு ஞானமே வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞானம் வேணும் பாஸ்டர்? எனக்கு நல்ல கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சபைக்குள்ள பைத்தியமா இருக்க கூடாது. ஏஜி சர்ச் உள்ள நுழைஞ்சு இருக்கிறோம், சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம். இந்த பையனா பைத்தியக்காரத்தனமான வேலை செய்யறவன், இந்த பொண்ணா பைத்தியக்காரத்தனமான வேலை செய்ய சில பைத்தியம் அப்படின்னு தான் பண்ணக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. இந்த சர்ச்சுக்கு போற இந்த வாலிப பையனா செம்ம ஞானமா இருப்பான். அவன் செய்யற வேலை ஞானமா இருக்கும். அவன் செய்யற காரியம் யாரையும் பாதிக்காது. புரியுதா? அந்த அளவுக்கு திறமையான பையன். ஞானமா நடப்பான், குடும்பத்தை ஞானமா நடத்துவான். புரியுதா? எல்லாம் ஞானமா செய்வான், சர்ச்சில் ஞானமா இருப்பான். பொண்ணா லிவிங்கா தேதி சர்ச்சை வர பொண்ணா ஞானமா நடக்கிற பொண்ணு. புரியுதா? யாரையும் மனசு கஷ்டப்படுத்த ஞானமா பேசும், ஞானமா நடக்கும். எல்லா செயலும் பார்த்தா இதனுடைய வாழ்க்கையில ஞானம் வெளிப்படும். அப்படின்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யணுமா? சர்ச்சுக்குள்ள இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? பேர் எடுக்கணும். புரியுதா? ஆண்டவர் அதுக்கு தான் நினைத்து வந்தார். இந்த கிருபை அப்படி சரக்கு வந்து அது உங்க வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை உங்களை செய்ய சொல்லுகிறார், சில காரியங்களை உங்களை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். இவைகளை நீங்க செய்யும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில ஞானம் பிறக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அது ஸ்தோத்திரம். முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது கவனியுங்கள், கர்த்தருடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துரும்னா தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ஞானம் ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு அது தீவிரமாக இருந்து உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அதிலே 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உபாகமம் 4, 5, 6 வசனங்களை படியுங்கள். நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளும்படி உபாகமம் 4, 5, 6 நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். ஜோர கரங்களை தட்டி வார்த்தைக்காக ஆண்டவரை நாம் சோதரிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், இதுவே உங்களுக்கு ஞானம். அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல கவனிங்க, எது ஞானம்? எது ஞானம்? 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாம் 5ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். கவனிங்க, கர்த்தருடைய கட்டளைகளும் நியாயங்களும் தான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் உடனே சொல்ல விரும்புறீங்க? ஹalleluya. அப்பா நல்ல கவனிங்க, நீங்க படிக்கிறதான பாட்னி, ஜுவாலஜி இதிலெல்லாம் உங்களுக்கு ஞானம் வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீங்க.
நிறைய பேர் வாலிப பிள்ளைகள் நாம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தெரியுமா? நல்ல கவனிங்க. நாம படிக்கிறதான படிப்புகளுக்கு என்ன செய்யறோம்? அதிகமான முக்கியத்துவங்களை நாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆனா இது உன்னுடைய வாழ்க்கையில ஞானியை வெட்கப்படுத்தும்படியாக உனக்கு ஞானத்தை கொண்டு வரும் என்று நினைத்து விடாது. அது தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இது உனக்கு ஞானத்தை கொண்டு வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வாலிப பிள்ளைகள் கவனிங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவத்துக்கு படித்ததான டாக்டர், அப்பொழுதுதான் ஃப்ரெஷ்ஷா மருத்துவத்தை படித்து வந்திருக்கிற டாக்டர், அந்த டாக்டர் நல்லா கவனிங்க, 24 அல்லது 27 வயது, சரியாக வயது தெரியல. அந்த டாக்டர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதான 5வது மாடியோ 8வது மாடியோ என்ன ப்ராப்ளம் என்று தெரியவில்லை. அந்த மாடியில் இருந்து அவர் குதித்து சூசைட் பண்ணி கொண்டார். கொஞ்சம் கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. அப்ப டாக்டர்னா அவர் படிக்காம இருந்திருப்பாரு. சொல்லுங்க, ஒரு உடம்பையே அறுத்து அந்த உடலுக்குள்ளாக இருக்கிற பாகங்கள் எல்லாம் என்னென்ன என்கிறதான எல்லா பாடங்களையும் படித்திருக்கிற ஒரு டாக்டர். ஆனா அந்த டாக்டர் தன்னையே என்ன செய்ய முடியல, காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அந்த படிப்பு அவருக்கு தேவ ஞானத்தை கொடுக்கவில்லை. உலக ஞானம் அதில் இருக்கிறது, உலகை குறித்த ஞானம் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான பலன், ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடியதான ஞானம் அதில் இல்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால தான் நல்ல கவனிங்க. ஸ்கூல் படிப்பை நீங்க படிங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா அதற்கு முன்பாக தேவனுடைய கவனிங்க, தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய நியாயங்களையும் போதிக்கிற இந்த வேத புஸ்தகத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை நாம் கொடுப்போமா? ஹல்லேலூயா. சிஸ்டர் கவனி, வாலிப பிள்ளையே கவனி. உங்களுடைய வாழ்க்கையிலே வேத புஸ்தகத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? இடம் கொடுக்கணும். படிக்கிற புஸ்தகத்துக்கு இடம் கொடுக்கிறதுக்கு நல்லது. ஆனால் பைபிளை என்ன செய்யணும்? தேவனுடைய கட்டளைகள் எது, தேவனுடைய நியாயங்கள் எது என்பதை ஆண்களும் பெண்களும் சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்க்கையில தினமும் என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். ஒரு அளவு நான் அல்லேலூயா. டெய்லி என்ன செய்யணும்? உனக்கு ஞானம் வேணும்னா தம்பி, உனக்கு ஞானம் வேணுமாப்பா சிஸ்டர், உனக்கு ஞானம் வேணுமா? தேவனுடைய கட்டளைகள் நியாயங்களையும் கைகொண்டு நட, இதுவே உனக்கு ஞானம் என்று மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்றதை நாம பார்க்கிறோம். புரியுதா? பைபிள் ஒரு ஆள் படிக்கலனா, நல்ல கவனிங்க, நீங்க உலக அறிவு படித்ததான ஒரு பெரிய நாலேஜ் உள்ள ஆளா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே நீங்கள் முட்டாள். பைபிள் படிக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பார்வையிலே முட்டாள் என்றே சொல்ல முடியும். அவர்கள் பைத்தியங்கள் என்றே சொல்ல முடியும். ஏன்னா ரட்சிக்கப்படாத போது அவர்கள் பைபிள் படிக்காததாலதான் பைத்தியமான காரியங்களை செய்ய நாம் இருந்தோம். உண்மைதானே? ஆனால் இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் அதே பைத்தியம் உங்களுக்குள்ளதான் இருக்கும். எத்தனை பேர் நான் பைத்தியமாவே ஆசைப்படுற பாச சொல்றாங்க, பட்ட கை தூக்க பார்க்கலாம். ரொம்ப உசாரப்படுறீங்க. ஞானியா மாறணும். எனக்கு இதுவே ஞானம் என்று சொன்ன தேவனுடைய கட்டளை நியாயங்களை கை கொள்ளுகிற ஞானியா நான் மாறணும். என் ஆண்டவருடைய வேதத்தை மணிக்கணக்கில் நான் வாசிப்பேன். என் ஆண்டவருடைய கட்டளைகளை சரியான கை கொள்ளுவேன். நான் ஒரு ஞானியாக மாறணும் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை கொடுப்போமா? எந்த அளவுக்கு நீ வேதத்தை வாசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு நீங்க பைபிளை படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் என்னவாக மாறுவீங்க? சொன்னா சத்தமா சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீ பைபிளை ஒதுக்கி தள்ளுகிறாயோ, எந்த அளவுக்கு நீ பைபிளை வேண்டாம் என்று ஒதுக்குறாயோ, எனக்கு பைபிள் படிக்கலாம் நேரம் இல்லை என்று சொல்லி நீ ஒதுக்குறாயோ, என்னவாக நீ மாறுவாய்? சத்தமா சொல்லும். எஸ், புரிஞ்சுக்கோ. பக்கத்துல உங்களை கை பிடிச்சுக்கோங்க. நீங்க பைத்தியமாக ஆசைப்படுறீங்களா, இல்ல ஞானியா இருக்க ஆசைப்படுறீங்களா? ஞானி, இதுவே உனக்கு ஞானம். கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு இதுவே உனக்கு ஞானம். சகல சாதிகள் உன்னை பார்க்கும்போது ஞானமுள்ள ஜனம் என்று
என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருகிறார். இந்த ஞானம் எதுலதான் அடைகிறது? சத்தமா சொல்லணும். பைபிள்ல தான். பைபிள்ல தான். இது சொல்ல முடியல. சபையில வர பிள்ளைகள் என்ன செய்யணும்? பைபிள என்ன செய்யணும்? படிக்கணும். தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பைபிள் படிக்கிறவங்க முட்டாள்தனமா செய்ய மாட்டாங்க. பைபிள் படிக்கிற சிஸ்டர் முட்டாள்தனமா செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யறதெல்லாம் ஞானமா இருக்கும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை போதித்து சிந்தித்து அவங்க செய்யறதுனால அவங்க எந்த ஒரு பிரச்சனை எந்த வித காரியம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஞானமா செய்வாங்க. அவங்க அடிக்கடி என்ன செய்ய வேண்டாம்? போதிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன? அவங்க பைபிள் படிச்சதால அவங்களுக்கே தெரியும் நம்ம ஞானமா நடந்து கொள்ளணும். புரியுதா? ஆமென். ஆண்டவர் சொல்றதுனால பைபிள் என்ன செய்யுங்க? தேவனுடைய வேதத்தை என்ன செய்யுங்க? அதிகமாக படியுங்கள். அதுவே உங்களுக்கு ஞானம். இப்படி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க யாரை வெட்கப்படுத்தலாம்? யாரை வெட்கப்படுத்தலாம்? ஞானிகளை நீங்க வெட்கப்படுத்தலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை என்னுடைய வீட்டு பக்கத்துல ரொம்ப ஞானமா பேசுறது ஒருத்தர், ரொம்ப ஞானமா பேசுவது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதால அவருக்கு என்ன பார்க்கும்போது என்னன்னா ஏளனமா இருந்துச்சு. என்னமோ மாதிரி அவருக்கு தோணுது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதால. அப்போ அவர் என்ன பார்க்கும்போது என்ன செய்வார்னா கிண்டலா பேசுவார். என்னமாமா நான் கிருஷ்ண ஆகியாம நான் அதில் போய் சேர்ந்தியாம இதில் போய் உண்டு அப்படின்னு. நானும் சரி சிரிச்சுட்டே கவனம் போயிடுவேன். ஒரு நாள் அவரு என்னை நிற்க வச்சு நான் கேட்குற கேள்வி பதில் சொல்ல அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்ன கேளு அப்படின்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அவங்க நான் நீ கேட்ட கேள்வி ஆமாம் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ரட்சிக்கப்படாத போது பைத்தியம். ஆனா இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். புரியுதா? பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். புரியுதா? சபையில போய் கடவுளுடைய வார்த்தையை பாஸ்டர் மூலமா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். புரியுதுங்களா? ஆமா. இப்ப என்ன வருது? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரியுது, ஞானம் வருது. அப்ப நான் நிக்க வச்சு என்ன பண்ண அவன் நிக்க வச்சு கேட்டேன். அவர் இத்தனைக்கும் நான் சொல்லதுக்குள்ள சரி இருக்கட்டும். அவர் கேட்கும் போது அவர் என்ன செய்யறாரா உண்மையா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு டைம் இல்லை நான் அர்ஜென்டாக இடத்துக்கு போனோம். நான் அப்பா என்ன செய்யறேன் சொல்லுங்க பதில் சொல்ல சொல்லி ஓடிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. சொல்ல முடியாது. கேட்கிற கேள்விகளுக்கு தேவனுடைய பிள்ளை ஒருவன் ஞானமா இருப்பானேயானால் கர்த்தருடைய வசனத்தை தினமும் வாசித்து தியானித்து தேவனுடைய ஊழியர்கள் பண்ணுகிற பிரசங்கங்களை கேட்டு ஒருவன் வளருவானேயானால் தேவனுடைய புத்தகங்களை தேவ மனிதர்கள் எழுதின புத்தகங்களை வாசித்து அவன் வளருவானேயானால் நிச்சயமாக ஞானிகளையும் வெட்கப்படுத்தத்தக்கதான பைத்தியமாய் இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பைத்தியமும் தேவனால் ஞானம் பெற்று ஞானிகளையும் பைத்தியங்களாக மாற்றத்தக்கதாக என் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கிரியை செய்கிறார் என்பதுதான் உண்மை. சபையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கம்ப்யூட்டர் பேச முடியாதுப்பா. அந்த பொண்ணுகிட்ட பேச முடியாதுப்பா. பயங்கர ஞானம் உள்ளாருப்பா. அது சொல்றேன். இரண்டாவதாக தேவன் ஞானத்தை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவருடைய ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய கட்டளைகளை நியாயங்களையும் வாசித்து அவைகளுக்கு நடக்க வேண்டும். அது ஞானமாக நமக்கு இருக்கிறது. இரண்டாவதாக இயேசுவை நீங்கள் கண் முன்னால் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் வாழ்க்கை தான் உங்களுக்கு ஞானம். அதுக்கு மகிழ் வரட்டும். வாசிங்களேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 1:31. அவரே எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் கரங்களை தட்டுவாம் என்ற வசனத்திற்காக. இயேசுவே அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார்? இயேசுவானவரே. கவனிங்க பிரதர்ஸ், கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. இயேசுவே நமக்கு சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இயேசுவானவரே ஞானம். அதை சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானம் எங்க பாஸ்டர்? இயேசுவை பாருங்க, ஞானம் வரும். இயேசுவோட லைஃப் ஆராயுங்க, ஞானம் உண்டாகும்.
அல்லேலூயா. நடிகர்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சிட்டு இருக்காதீங்க. விஜய் எப்படிப்பட்டவரு, தனுஷ் எப்படிப்பட்டவரு, அவர் எப்படிப்பட்டவரு, இந்த இந்த அந்த வரமாட்டேங்குது, இந்த அம்மா எப்படிப்பட்டது, அந்த அம்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க பைத்தியம் மாட்ட மாட்டீங்க. ஒரு அழகே வராது. உலக சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்து தியானம் பண்ணி அவன் ஸ்டைல்ல இவன் ஸ்டைல்ல இந்த மாதிரி நயாந்திரா ஸ்டைல்ல அந்த ஸ்டைல்ல இருந்தீங்கன்னா நீங்க பைத்தியம். பக்கத்துல போய் சொல்லுங்க, நடிகரை பார்க்காதப்பா, இயேசுவை பாருப்பா. அத்தமா சொன்னா கை நல்லா அழுத்தி சொல்லு, நடிகரை பார்க்காதப்பா, இயேசுவை பார்க்கப்பா. இயேசுவை பாருங்க. இயேசுவை பார்த்தீங்கன்னா ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவை பார்த்து என்ன செய்யும்? ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? உதாரணம் சொல்ல நேரம் சீக்கிரமா கவனிங்க. ஒரு பொண்ணு விபச்சாரம் பண்ணிட்டா, நியாய பிரமாணத்தின்படி பார்த்தா நிச்சயமா அவ விபச்சாரம் பண்ணதுக்கு கல்லாலே அடிச்சு அவளை சாகடிச்சிருக்கோம். சொல்ல புரியுதுங்களா? இப்போ அவளை கையும் கலவரமா மாட்டிக்கிட்டா. இப்போ கல்ல தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஓடி வராங்க அந்த பெண்ணை சாகடிக்கிறது. அப்போ இயேசுவின் பாதம், இயேசுவிடத்தில் அவங்களே கொண்டு வராங்க. அப்போ இயேசுவிட்ட கேட்கிறாங்க, நம்முடைய நியாய பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட விபச்சாரம் பாவம் செய்தவனை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிட்ட கேட்டபோது, கவனிங்க, நல்ல கவனிங்க, நீங்களாம் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி உண்மைதான் மா, வேற வழி இல்லமா, கல்லால் அடிக்கணும் செய்வாங்க, நீ கல்லறி வாங்கி செத்துதான் ஆகணும், காரணம் விபச்சாரம் பண்ணிட்டோமா, தப்புதான் பைபிள் படி சொல்லி நாமளா இருந்தா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனா இயேசு ஞானமாக நடந்தார். ஞானமாக நடந்தார். என்ன நடந்தார்? இப்ப அந்த பொண்ணு பாவமும் செய்யக்கூடாது, அதே சமயம் சாகவும் கூடாது. சொல்லுங்களா? இப்ப என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னாரு, எப்பதான் சரிப்பா, இந்த கூட்டத்துல பாவம் செய்யாதவனே யாரு, பாவமே செய்யாதவன் யாரு, அவன் என்ன செய்யும்? முதல் கல்ல அவன் மேல இருக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்துல பாவமே செய்யாத ஆள் யாருன்னா இருந்தா கொஞ்சம் கை கொடுப்பாங்க. இதுதான் அதே போலதான் அங்கேயும் என்னதான், அங்கேயும் என்னதான் இதே போலதான். அப்படியே அமைதியா. காரணம் என்ன? எல்லாம் பாவம், எல்லாம் பாவம். அப்போ ஒன்ன கழுதி கடிக்கணும். எல்லாரும் சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லாரும் கழுதி கடிக்கிறது, பாவம் பாவம் இருக்கணும். அதே போலதான் கவனிங்க, அங்க உங்க எல்லாரையும் கழுதி கடிக்கணும். அந்த போல பார்த்த மனசாட்சியில ஒரு குத்து விடுது, நம்மளத பாவம் பண்ணிருக்கிறோம். நாமளே பண்ணும்போது இவருக்கு ஓப்பனா தெரிஞ்சிடுச்சு, ஆனா நமக்கு இன்னும் தெரியல. நமக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதனால நமக்கு ஏண்டா சாமி பம்புன்னு சொல்லி சிறியவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரையும் கல்ல கீழே போட்டுட்டு அவன் டியூட்டியை பார்க்க போயிட்டான். அந்த பொண்ணுங்க பார்த்து அங்க சொன்னா, இப்போ இனி இனி சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், இனி பாவம் செய்யாது. புரியுதா? அப்ப அந்த பொண்ணு உயிரை காப்பாற்றுறது ஒண்ணு, அந்த அந்த பொண்ணுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கணும். அப்ப ரெண்டு பக்கமும் என்னதான், எது செயல்படணும்? ஞானம் செயல்பட வேண்டியது. அதுதான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில இயேசுவை பாருங்க. புரியுதா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகங்கள் என்ன செய்யணும்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில ஒரு புதிய படையமா வச்சுங்க. சொல்லுங்க, புரியுதா? எப்போ ஸ்கூல் போன பிள்ளைகளை கவனிங்க, உங்க கைகளில ஒரு புதிய ஏற்பாடு, உங்க பேக்ல 10 புக்கையும் ஒரு புக்கு பைபிள் இருக்கணும். அது புதிய ஏற்பாடா கூட வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு டைம் கிடைக்குதா போய் அங்க போய் ஃப்ரெண்டு கூட கச்ச மச்சா கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இதே நாளையும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இருக்கிற இடத்துல டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் இயேசுவை பத்தி பாருங்க. இயேசுவை உண்மை குறித்ததான் வெளிப்பாடு எனக்கு தாழ்மைதான். ஏன்னா உண்மை எந்த அளவுக்கு நான் அறிகிறேனோ அது எனக்கு ஞானம். ஆண்டவரே, ஞானிகளையும் வெட்கப்படுத்துகிற அளவுக்கு ஞானமா நான் செயல்பட வேண்டுமானால்
உண்மைதான் பார்க்கணும் ஆண்டவரே, நீ யார் என்று எனக்கு வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே என்று ஆவியானவரிடத்தில் ஜெபம் பண்ணி புதிய ஏற்பாட்டை வாசிச்சு பாருங்க. நிச்சயம் சொல்லுகிறேன், இயேசுவை போலவே உங்களுக்கு ஞானத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த சமுதாயத்தில் நீங்கள் போகும்போது ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு இயேசுவினுடைய வாழ்க்கையில் உள்ளத்துள்ள பிரவேசித்து அது ஞானமாக மாறி ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஞானியாக இருக்கிறார்கள். யார் மாறும்? தேவன் நியமித்திருக்கிறதா? உனக்கு ஞானம் வேணா? தேவன் நியமிச்சிருக்கிற காரியம் எது? சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் பார்க்கணும்? இயேசுவை. சினிமா நடிகர் அல்ல, சினிமா நடிகை அல்ல, ஜிம்னாஸ்டிக் அல்ல, புரிதா? கோல்மேட் போடுறவன் அல்ல, புரிதா? இயேசுவை உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல என்ன? ஞானமான இருக்கணும். ஞானிகளை வெட்கப்படுத்துற அளவுக்கு நமக்கு ஞானம் வர வேண்டுமானால் வாலிப பிள்ளைகளை உங்களுக்குள் இருக்க வேண்டியது என்ன? முதலாவது தேவனுடைய கட்டளைகள் இப்படி நடக்க வேண்டும். ஒன்று படிக்கணும், அதன்படி நடக்கணும். இரண்டாவது இயேசுவை நோக்கி பார்க்கணும். கடைசியாக மூன்றாவது காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடனுக்கு தோழனோ நாசமடைவான். இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். ஞானம் ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு உன்னை ஞானத்தை தேவன் உனக்கு தர வேண்டுமானால் மூன்றாவது காரியம், நீ ஞானிகளோடு கூட பழக வேண்டும். அல்லேலூயா. நினைச்சி கவனிமா, கவனிங்க. உனக்கு ஞானம் வேணும்னு ஆசைப்பட்டனா, ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு ஞானம் வேண்டும் தேவனே என்று சொன்னால் தேவன் அதை கொடுப்பதற்கு தாராளமாக இருக்கிறார். புரிதா? தேவனுடைய கட்டளைகள் ஞானிகளை பிடிக்கும் போது உனக்கு ஞானம் வந்துவிடும். இயேசுவையை தினமும் நோக்கி பார்த்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி என்பதை நீ பார்க்கும் போது உனக்கு ஞானம் வந்துவிடும். மூன்றாவதாக நீ ஞானிகளோடு சஞ்சரிக்கும் போது, அதாவது பழகும் போது, ஞானிகளோடு நீ இருக்கும் போது உனக்கு ஞானம் வந்துவிடும். அன்பு சோதரம், அதுல கொஞ்சம் அந்த வசனத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். மூடனுக்கு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 13:20 படிங்க. மூடனுக்கு தோழனும், நல்ல கவனிங்க, மூடனாவான் இல்ல, நாசமாவான். புரியுதா? யார் கூடமா பழகுற சிஸ்டர்? உங்களுடைய தோழன் யார்? தோழி யாரு? யார் உங்களுடைய தோழி? யார் உங்களுடைய தோழன்? நான் யாரு கூட நான் பழகுவேன். தண்ணி அடிக்கிற கூட பழகுவேன், கஞ்சா அடிக்கிற கூட பழகுவேன், வீடு குடிக்கிற கூட பழகுவேன், பிரச்சாரம் பண்ண கூட பழகுவேன். என் ஃப்ரெண்டு, எல்லாம் என் ஃப்ரெண்டு. வேதம் சொல்லுது நாசமடைவாய். உன் வாழ்க்கை நாசமடையும். நான் சொல்லல, என் வேதம் சொல்லுகிறது. ரவுடி கூட பழகுவேன், கஞ்சா அடிக்கிற கூட பழகுவேன், எல்லாரும் கூட நான் பழகுவேன். அதெல்லாம் ரசிக்கப்படணும், உண்மை, அடுத்து செவி. ஆனா நீங்க அவங்க கூட லிங்கிங் பண்ணிக்கிட்டு, அவங்க கூட ஐக்கியம் வச்சுக்கிட்டு, அவங்க உட்கார்றதுல எல்லாம் நீங்க உட்கார்ந்துக்கிட்டு, அவன் பண்ற கசாசெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு, தேவ பிள்ளையாருக்கு நீங்க பண்ணிக்கிட்டனா வாழ்க்கை, நான் சொல்லல, என் வேதம் சொல்லுது, நாசமடையும். ஒரு அல்லது சொல்லலாம். புரியுதா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, எனக்கு தெரிந்த என்னை கூட ஒரு அளவுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு நடத்தின ஒருத்தன். ஆனா திடீரென்று அவன் பார்க்கும்போது அவனை குறித்த ஒரு காரியம் பின்மாற்றம் அடைஞ்சிட்டான். காரணம்னா எப்படி அவன் பின்வாங்கி போனான் அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன காரியம், அவன் சிகரெட் பிடிக்கிறவங்க கூட தான் பழக்கம், கஞ்சா அடிக்கிறவங்க கூட தான் பழக்கம். அவன் ஃப்ரெண்ட் அப்படி அக்யூஸ்ட், பயங்கரமான அக்யூஸ்ட் ஆகுது. அவன் ரவுடி கூட சேர்ந்துட்டான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. குறிப்பிட்ட காலம் வந்த போது ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து அவன் ஆக்சிடென்ட்ல, அவன் போதையிலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்து டெட் பாடியே எங்கே தெரியாத அளவுக்கு 3 நாட்களாக அந்த பணம் அந்த இடத்துல அடிக்கிறது. புரியுதா? நம்ம வாழ்க்கை எப்படி ஆகணும்னு ஆண்டவர் என்ன செய்யல, ஒரு நாள் விரும்பவில்லை. அல்ல சொல்ல விருப்பம் சொல்ல உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது தம்பி, சிஸ்டர். உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது.
புரியுதா உங்களுக்கு சொல்றது? மூடர்களோடு பழகாத, துன்மார்களோடு பழகாத, தீய பழக்க வழக்கங்களோடு உள்ளவரோடு பழகாத. பூவோடு சேர்ந்த நானும் சத்தமா சொல்லுங்க, மனக்கொண்ட பழமொழி கூட, நீ யாரு கூட நீ பழகுறியோ அந்த வாசனை உன் மேல இருந்து வரும். சொல்றது புரியுது? நீ யாரு கூட, நீ நல்ல கூட, நீ ஞானி கூட பழகுனா அந்த வாசனை ஞானம் உனக்கு தெரியும். நீ ஞானமா பார்த்தா குடிச்சிடலாம், நீ ஞானமா நடப்ப, பாவத்தை விலை ஓடுவே. ஐயோ ஞானமா நடக்கணும் வந்து விஷயத்துல ஞானமா பேசலாம். நீ மூடத்தனம் கூட உள்ளம் கூட நான் பேசிக்கிட்டு பயங்கரமான வாயாடி யாரும் இவங்க பயங்கரமா யாரும் பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு தவறான வழிகளெல்லாம் நம்ம நடத்தி இவங்க கூட தான் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நான் இருப்பேன், இப்படிதான் என்ன இருப்பேன், என் வாழ்க்கை தானா வேற ஒண்ணும் கிடையாதுமா. அந்த நாத்தம் ஓமனி அடிக்கும். கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்லலாம், உன் நண்பனை காட்டு, நீ யாருன்னு சொல்றோம் பரமொழி இருக்கு. உன் ஃப்ரெண்ட் யாரு, ஃப்ரெண்ட் யாரு, அவன் தான் நீ. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என் வேதம் என்ன சொல்கிறது? அந்த மாதிரி வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைக்கல. உன் ஃப்ரெண்டை பார்க்கணும். உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்? வேத வசனத்தில் நிறைந்த ஒரு மகனாக இருக்கணும், மகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. வாய் வரமாட்டீங்களா? புரியுங்க. பரிசுத்தமா வாழ்ற ஃப்ரெண்டு, பரிசுத்தமா வாழ்ற பொண்ணு, தேவனாக இயேசுவுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண், ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறதான வாலிப பெண், தேவனுக்குள்ளாக நல்ல செபிக்கிற ஒரு வாலிப பெண், வாலிப மகன், ஆண்டவருடைய வேதத்தை இரவு பகலும் வாசிக்கிற ஒரு வாலிபன், தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற வாலிபன். இப்படிப்பட்ட வாலிபர்களோட நீங்க பழகும் போது அவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அவர்களோடு நீங்கள் பழகும் போது நன்றாக கவனிங்கள், அந்த வாசனை ஓமனை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஞானிகளோடு கூட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். புரியுதா? ஆமா, நீ யாருக்கு பழகுறியோ அதான் பழகு. அதனால வாழ்க்கைக்கு எடுத்துக்காது தம்பி, வாழ்க்கைக்கு எடுத்துக்காது. புரியுதா? வாழ போது கொஞ்ச காலம் தான் சிஸ்டர், எடுத்துக்காதீங்க. ரொம்ப கவனமா இருக்க. ஒரே ஒரு வாழ்க்கை பேர் கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா? மூடாத்தனமான முட்டாள் கூட சேர்ந்து நீயும் காரியத்தை எடுத்துக்கிட்டனா கடைசியா உனக்கு முத்திர குத்தி ஒதுக்கி வச்சிருவாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்தில் சொல்லும் போது கவுன்சிலிங் கேட்கறதில்ல, அப்ப கூட பழகாது, அந்த மாதிரியான ஆளு கூட பழகாது, இந்த மாதிரி கூட உன ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க நீ பழகாதப்பா, விட்டுடு, லைக் செய்து நான் அன்பா கேட்கிறேன் விட்டுடுன்னு சொன்னா கூட அதையும் மீறினா அந்த நட்பு எனக்கு வேணும் பழகம். கடைசியா என்ன தெரியுமாகும்? பேரு ரிப்பேர் ஆயிடும். அவன் ஆண்டவரை பத்தி தெரியாத எப்படியோ வாழ்ந்துக்கணும். ஆனா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போற பையன், சர்ச்சுக்கு போற பொண்ணு இப்படி போயிடுச்சுப்பா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அவன் வாழ்க்கை ஸ்பாயில். சொல்றதா? நான் கூட பழகுற ஒரு டைரி எழுதி வச்சுக்கோ, நான் பழகுற ஆளு ஞானமுள்ள ஆளு. எழுதிக்கோ, நான் பழகுற ஆளு ஞானமுள்ள ஆளா கொடுக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, என் தோழினா அவர் தேவனுடைய ஞானத்தால் நிரம்புனவளா இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தோழி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய ஃப்ரெண்டு சர்ச்சில் ஆண்டவரே நல்ல தேவனோடு கூட இருக்கிறவர்கள், நல்ல தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள், அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். அவங்க கூட பழகிற ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீனா விரும்பி அங்க சிசரை வச்சு என்ன செய்யணும்? இங்க ஒட்டணும். ஆண்டவரை பிடிச்சி ஆண்டவர் சொல்லதான் செய்வார். நல்லா புரியுதுங்களா? உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ இவன் கூட பழகுன்னு சொன்னா உங்க இதயம் ஒட்டலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? ஆண்டவர் சொல்லதான் செய்வார். நம்ம தான் புத்தியா சிந்திச்சு செயல்படணும். புரியுதா? நமக்கு சிந்திக்கிற அறிவு இருக்குது, அதனால மனிதர்கள் இல்லைன்னா வேற விஷயத்துல போயிட்டு இருக்கோம். நம்ம சிந்திக்கிற என்ன இருக்குது? அதுக்கப்புறம் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் என் வாழ்க்கை போயிடுச்சு, ஐயோ அப்படின்னு சொன்னா அப்புறம் பின்னாடி அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அவன் சர்ச்சில் இருக்கிற நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கு. இப்படிப்பட்ட துஷ்ட நண்பர்களை எல்லாம் வெட்டி விட கற்றுக்கணும். அவன் துஷ்ட தோழிகளை வெட்டி விட கற்றுங்க. அணைச்சிக்கப்பட்ட புதிதிலே கவனிக்கும். நிறைய பான்பராக்கு ஆன்ஸ் தண்ணி அப்படி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஒரு முறை நான் அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கொடுக்குறாங்க, குடி கொஞ்சம் வந்தா கொஞ்சம் பான்பராக்கு போடு, ஆன்ஸை போடு. நான் சொன்னேன், நான் இயேசுவே திருட்டேன், இனிமேல் நான் ஆன்ஸ்லாம் போட மாட்டேன், பான்பராக்கெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு போராடுறேன். அவன் கொடுக்கலாம், பரிசுத்தத்தை விலக போகிறதுக்கு அவன் காரியத்தை செய்யறான். குடி, எந்த
இதை கொஞ்சம் பான்பரா கூட சரி இதுதான் வேணாம் மிச்சத்தை சாப்பிடு, அப்புறம் மிச்சர் சாப்பிடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணுவார் கேட்பாரு. முதல் நாள் அப்படியே உட்காந்து நான் தான் சொன்னேன், இனி நல்ல தெளிவா ஆவியானவருடைய உணர்வு எடுத்தது. முதல்ல இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு முதல்ல என்ன செய்யும் காலி பண்ணு. இந்த நண்பர்கள் உனக்கு தேவையே கிடையாது. இவங்கள லட்சம் அர்த்தம் ஆண்டவரே, இந்த மாதிரி உட்கார வச்சு குச்சி நிற்கிற இடத்துல குமாரம் போட்டு இருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்தன்னு சொன்னா உன் வாழ்க்கையை தரப்பட்டு போகும். நொடிக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில நான் இப்படி பயன்படுறது இன்னைக்கு ஆள் பயன்படுத்தி இருக்குது. இந்த பாத்திரமா என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும், நான் அதான் ஆகணும், இதாகணும், போலீஸ் ஆகணும், நான் மிலிட்டரி ஆகணும், நான் பெரிய ஆளா வரணும், நான் பெரிய பாஸ்டரா வரணும், அப்படி இப்படி ஆசை இருக்குது. ஆசை இருக்க தப்பு இல்ல. ஒரு வாழ்க்கையை அதை கேட்கிற மாதிரி நீ ஒப்பு கொடுக்கிறாயா? நீ ஞானியோட சஞ்சரிக்கிறாயா இல்ல மூடனோடு சஞ்சரிக்கிறாயா? மூடனோடு நீ சஞ்சரித்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் உன் ஆசை நிறைவேறாது. காரணம், மூடனோடு சஞ்சரிக்கிறவன் நாசமடைவான் வசனம் சொல்லுது. நீ தவறான ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீ வந்து என் வாழ்க்கையில கட்டளை உயர்த்திடுவாங்க கனவோட நீ காணக்கூடாது. உயர்த்த முடியாது, வாழ்க்கை இன்னும் மோசமாக தான் போகும். அதனால என்ன செய்யணும்? வெட்ட வேண்டியது வெட்டணும், மற்ற இடத்துல ஒட்டணும். சொல்லுங்க எல்லாரும் எழுதிங்க, காசு குரு எழுதிங்க. ஏன்னா அந்த ஒரு பேசுறது உங்ககிட்ட நான் யோசிக்கிறேன், யாரும் சொல்ல மாட்டேன். வெட்ட வேண்டியது எந்த மூடத்தனமான நண்பனும் அதை என்ன செய்யணும்? வெட்டி விடறதுக்கு உன் மனசு வரணும். என்னால முடியாது என் ஃப்ரெண்டு அப்படின்னா நீ மேல வர முடியாது. புரியுதா? வெட்டணும். ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டணும். ஒட்ட வேண்டிய இடத்துல யாரு? சர்ச்சில் ஜெபிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. புரியுதா? ஆண்டவருக்கு வைராக்கியமா ஊழி செய்யறவங்க இருப்பாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்க போறோம். புரியுதா? தேயனை 11 மணி வரைக்கும், சில வேலையில 11 கூட அப்படியெல்லாம் கண்ணை முழிச்சு 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 ஒளி செய்த பிள்ளைகள் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க தம்பி. புரியுதா? நீங்க சில யூத்லாம் வரப்பாரு, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஞானியா இருந்தாங்கன்னா அவங்க யாருக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு? சிஸ்டர் சொல்லுங்க, எங்க இருப்பாங்க? பிரதர் சொல்லுங்க, எங்க இருப்பாங்க இன்னைக்கு? நம்ம கிட்ட இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்னதான் மூடனோடு கூட என்னதான் புரியுதா அறியாம சஞ்சரித்து இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க பிளஸிங் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஜெபிப்போம், ஆண்டவர் அவங்களே ஒரு நாட்களிலே ஆண்டவர் அழைத்து வருவார். அல்லேலூயா. ஆண்டவரே ஜெபிக்கணும், வாரம் கொண்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே சில வாலிபர்கள்லாம் இல்லாம இருக்கிறாங்களப்பா, ஆண்டவரே இந்த நாள் தேவனுடைய நாள், இந்த நாளை அப்ப இல்லாம ஏதோ ஒரு தனமான ஒரு காரியத்தில் தான் இன்வால்வ் இருக்கிற முன்னா இருந்தான். அவர்கள் வாழ்க்கையில் போகக்கூடாது. ஆண்டவரே அவர்கள் ஞானிகளோடு கூட ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஹல்லேலூயா இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை இன்பமுமானது. ஹல்லேலூயா. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிற இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் ஒருவர் நீங்க நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, நல்ல ஊழியம் செய்கிற பிள்ளை, பரிசுத்தமா வாழ்கிற பிள்ளை, இவர்களோடு நீங்க சஞ்சரிக்கும் போது, இவர்கள் தோழமையை நீங்கள் விரும்பும் போது ஆண்டவர் உங்களை ஞானியை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் தெரிந்து கொண்டார்? ஞானிகளை சத்தமா சொல்லுவோம் வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாய் இருந்த உங்களை, உலகத்தில் பைத்தியமான உங்களை தெரிந்து கொண்டார். அப்புறம் ஞானிகளையும் நம்ம வெட்கப்படுத்துற அளவுக்கு நாம ஞானம் உள்ளவர்கள மாறினா முதல்ல என்ன சத்தமா சொல்லணும்? முதல்ல என்ன செய்யணும்? சத்தப்பட்டாரு பசங்க 2 3 சஞ்சரிக்கணும். எல்லாம் எழுதுவிப்போமா? எல்லாம் எழுதுவிப்போம். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே நல்ல ஒரு சாதாரணமான ஆள் ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டது ஒரு ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாக மட்டுமல்ல ஆண்டவரே. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. யார் கண்ணை நாங்கள் பார்த்துட்டு கூட எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் அநேகம் உண்டு ஆண்டவரே. ஆனால் அந்த வாலிப கூட்டத்தில் கஜினிக்காக முக்கியமாக என்னோடு கூட குறிப்பிட்ட காரியம் ஒன்று பேசுவேன் என்று சொன்னால் நான் தெரிந்து கொண்டது அல்லேலூயா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன் மகனே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவன் மகளே.
உனக்கு என்னுடைய ஞானத்தை கொடுத்து உலகத்திலே பைத்தியமாய் இருந்த உன்னை, பைத்தியமான காரியங்களை செய்திருந்த உன்னை தான் நான் இந்த உலகத்திலே தூக்கி எடுத்து தெரிந்து கொண்டு உன்னை பைத்தியமாகவே அல்ல, உனக்கு என்னுடைய ஞானத்தை கொடுத்து, என்னுடைய வேத வசனத்தை கொடுத்து, என்னுடையதான யாமை அபிஷேகத்தை கொடுத்து, என்னுடைய குமாரனாக இயேசுவை உனக்கு காண்பித்து, அதில் ஞானிகளை உனக்கு நான் கொடுத்து சபையிலே அவர்களோடு சஞ்சரிக்கும் போது ஞானத்தை பெற்று உலகத்திலே ஞானிகளை போல தோன்றுகிற ஞானிகளை நீ வெட்கப்படுத்துகிற அளவுக்கு உன்னை ஞானமுள்ளவனாக மாற்ற, உன்னை ஞானமுள்ளவனாக மாற்ற நான் இந்த நேரத்தில் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே சொல்லி, ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட ஆளாய் மாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமாப்பா 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 என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் கர்த்தாவே, என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, என்னை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளாய் என்னை மாற்றும் கர்த்தாவே, இன்றைக்கு என்னை தருகிறேன், என்னுடைய பைத்தியம் என்னை விட்டு நீங்கட்டும் ரேஜா. எல்லாம் சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே என்னுடைய பைத்தியம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்பா, பைத்தியக்காரத்தனம் என்னை விட்டு நீங்குவதாக சொல்லி ஜெபிங்க. எத்தனையோ விதமான பைத்தியமான காரியங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்து கூட நான் செய்து கொண்டு இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. துஷ்டர்களோடு பழகி கொண்டிருக்கிறேன், மூடர்களோடு கூட பழகி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த உறவுகள் எல்லாம் ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் வெறுத்து விடுகிறதற்கு என் வாழ்க்கையை நான் தருகிறேன் ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஞானிகளோடு கூட நான் சஞ்சரிப்பேன், இன்றையிலிருந்து நல்ல தேவ பிள்ளைகளோடு கூட நான் சஞ்சரிப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்துக் கொண்டிருங்கள், ஒப்புக்கொடுத்துக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாட்டை அதிகமாக நான் வாசிப்பேன், என் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் வாசிப்பேன், அவரை நான் பார்ப்பேன், வேத வசனத்தை வாசித்து வாசித்து இயேசு எப்படி வாழ்ந்தார், அவரே எனக்கு ஞானமாய் இருக்கிறபடியால் அவரையே நான் சிந்தித்து 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 என் இயேசுவை போல ஞானமுள்ளவனாய் நான் மாறுவேன் என்று ஒப்புக்கொடுத்துக் கொண்டிருங்கள். ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் முழு வேத புஸ்தகத்தையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் என் ஆண்டவரின் கட்டளை நியாயங்களை கைக்கொண்டு அதுவே எனக்கு ஞானமாய் இருக்கிறபடியால் அவைகளை ஆண்டவரை கைக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிற அர்ப்பணிக்கிறேன், இந்த வாலிப கூட்டத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நான் தினம் விசேஷித்தவர் ராஜா, நான் தினம் யோசிப்பவர் நான் தினம் விசேஷித்தவர் ராஜா, நான் தினம் யோசிப்பவர் எதினார் இது எதினார் நீ என்னோடு வருவதினார், எதினார் இது எதினார் நீ என்னோடு இருப்பதினார். தேவா நான் எதினார் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எல்லாம் ஆண்டவரே தேவா உன்னை விசேஷமாக மாற்றுகிற மகனே, உன்னை விசேஷமாக தேவன் மாற்றுகிற மகனே ஒப்புக் கொடுப்பாயாக. ஆமென். எதினார் இது எதினார் அவர் வந்தாரா என்னோடு வருவதினார், எதினார் இது எதினார் நீ என்னோடு இருப்பதினார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்து பாதை காத்த பாதரெல்லாம் கூட செல்லு, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்து பாதை காத்த பாதரெல்லாம் கூட செல்லு. மேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நன்னாருவே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. ஒரு அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. சொல்லுங்க சிஸ்டர், அன்பான கல்வி சொல்லுமா, ஒரு தேவன் தான் கூட வந்தாரா ஆண்டவரும் வாழ்வில மகிமையான காரியத்தை செய்ய முடியும். சகோதரர்கள் சொல்லுவாயாக, அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான அந்த கிருபையை தருகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்துகிறபடியாக உலகத்திலே பைத்தியமாக கொண்டு வந்த உங்களுக்கு தேவன் விசேஷ ஞானத்தை வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறார், இயேசுவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஞானிகளோடு சஞ்சரிக்கும் போது அந்த ஞானத்தை உலகம் ஆண்டவர் அதற்குள்ள அவர்களுக்குள் வைத்திருந்து உலகத்தை தருகிறார். பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அந்த கிருபையை பெற்றுக்கொள். ஆண்டவர் இந்த ஒரு விசேஷ ஞானமுள்ளவராய் ஞானமுள்ளவரை கற்று மாற்றுகிறார். உன் பைத்தியக்கார மனமெல்லாம் இன்றைக்கு விலகுகிறது, சாத்தானுடைய சிந்தை என்னை விட்டு விலகுகிறது. தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு
பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமை தகப்பனே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை திறந்து கொண்டார். எஸ் லார்ட். எங்க சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஞானிகளையும் வெட்கப்படுத்தத்தக்கதான ஞானமுள்ளவர்களாய் மாறி இந்த உலகத்தை கடக்குகிறவர்களாய் மாற்று, ஏரியமலையை கடக்குகிறவர்களாய் மாற்று. அநேக வாலிபர்களை நம்முடைய ராஜ்யத்துக்கு நேரம் கொண்டு வருகிற ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். God bless you. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.